ஹாய் கைஸ், இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானலில் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வடகு கொஞ்சம், கடுகு, நல்லா பொரிஞ்ச வாட்டி பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வணங்க வாட்டி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணும். போட்டுட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கின வாட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை வாடை போகிற வரைக்கும் வேக விடுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் வேக விட்டு ஒரு பக்கம் வானலில் கொஞ்சோண்டு வெந்தயத்தை வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி இது வெந்து போச்சு, பச்சை வாடை போச்சு. அரைச்ச தேங்காய் கொஞ்சோண்டு ஊற்றுங்க. அரை முடி தேங்காய் ஊற்றினோன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேகணும். வெந்த வாட்டி கொஞ்சம் புளி ஊற்றிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. புளி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்ச வாட்டி வெந்தயத்தூள் கொஞ்சம் இடிச்சு போட்டுக்கோங்க. அதிலே கொஞ்சம் நல்லா வெந்த வாட்டி கருவாடு வந்து சுடுதண்ணி அலசி வச்ச கருவாடு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சும்மா கொஞ்சோண்டு கொதி வந்த வாட்டி கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துருங்க. கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.